வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லெசன் 2 விசையும் இயக்கமும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளானது ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. சுழி r 2r r/2. ஆன்சர் 2r. கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் திசைவேகம் காலம் வரைபடத்திலிருந்து அப்பொருளானது எப்படி இயங்குகிறதுன்னு கேட்குறாங்க. சீரான இயக்கத்தில் உள்ளது, ஓய்வு நிலையில் உள்ளது, சீரற்ற இயக்கத்தில் உள்ளது, சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குகிறது. சீரான இயக்கத்தில் பொருள் இயங்குகிறது. இந்த வரைபடத்தில் சீரான இயக்கத்தில் பொருள் இயங்குகிறதுன்றது தான் கரெக்டு. கீழே உள்ள படங்களில் எப்படமானது இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தினை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சீரான இயக்கம் ஏவா, பியா, சியா, டியா? ஆக்சுவலி டி த ஆன்சர். அடுத்து, ஒரு சிறுவன் குடைராட்டினத்தில் 10 மீட்டர் பர் வினாடி என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான். இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது என்னன்னு கேட்குறாங்க. சிறுவன் ஓய்வு நிலையில் உள்ளான். சிறுவனின் இயக்கம் முடுக்கப்படாத இயக்கமாகும். சிறுவனின் இயக்கம் முடுக்கப்பட்ட இயக்கமாகும். சிறுவன் மாறாத திசைவேகத்தில் இயங்குகிறான். ஆன்சர் சிறுவன் மாறாத திசைவேகத்தில் இயங்குகிறான். ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க பின்வருவனவற்றுள் முறையினை பின்பற்றலாம். ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல், ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை அதிகரித்தல், பொருளின் உயரத்தினை அதிகரித்தல், பொருளின் அடிப்பரப்பின் அகலத்தினை குறைத்தல். ஆன்சர் ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல். அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதை டேஷ் எனப்படும், இடப்பெயர்ச்சி எனப்படும். அடுத்த கொஸ்டின், திசைவேகம் மாறும் வீதம் டேஷ் ஆகும், முடுக்கம். ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் டேஷ் முடுக்கத்தினை பெற்றிருக்கிறது என்கிறோம், சீரான முடுக்கத்தினை. வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு டேஷ் மதிப்பினை தருகிறது, முடுக்கத்தின் மதிப்பினை தருகிறது. டேஷ் நிலையில் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை, நடுநிலையில். அடுத்து, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இடப்பெயர்ச்சி, வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம், கப்பலின் வேகம், ஒழுங்கான பொருளின் ஈர்ப்பு மையம், சமநிலை அப்படின்ற பொறுத்துகைக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இடப்பெயர்ச்சி மீட்டர், செகண்ட் 1 சீரான திசைவேகம், அதாவது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் சீரான திசைவேகம். அடுத்து, கப்பலின் வேகம் ஒளி ஆண்டு, ஒழுங்கான பொருள்களின் ஈர்ப்பு மையம் வடிவியல் மையம். அடுத்து, சமநிலை என்பது 5 என்னது, அகலமான அடிப்பரப்பு. அடுத்த கொஸ்டின், ஒப்புமையை கொண்டு நிரப்புக கேட்டிருக்காங்க. திசைவேகம் மீட்டர் பர் வினாடி, முடுக்கம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்டு. ஆன்சர். அளவுகோலின் நீளம் மீட்டர், வானூர்தியின் வேகம் நாட். இடப்பெயர்ச்சி பர் காலம் திசைவேகம், அதே போல் தொலைவு பை காலம் வேகம். அடுத்து, வேகம் மற்றும் திசைவேகம் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டினை கூறுக. வேகம், திசைவேகம். தொலைவு மாறுபடும் வீதம் வேகம் எனப்படும். திசைவேகம்னா இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் திசைவேகம் எனப்படும். அடுத்து, வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம், திசைவேகம் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை காலம். அடுத்து, வேகத்தின் அலகு மீட்டர் பர் வினாடி, அதாவது மீட்டர் பர் வினாடி. திசைவேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பர் வினாடி, இதுவும் அதே தான். அடுத்து, சீரான முடுக்கம் என்பது பற்றி நீவிர் கருதுவது யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளில் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் அதிகரித்தல் அல்லது குறைதல் சீரானதாக இருப்பின் அம்முடுக்கம் சீரான முடுக்கம் எனப்படும். அடுத்து, ஈர்ப்பு மையம் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈர்ப்பு மையம் எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்புள்ளியே அப்பொருளின் ஈர்ப்பு மையம் எனப்படும்.
அடுத்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். கீதா தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கு மிதிவண்டியில் 15 நிமிடங்களில் சென்று அடைந்தாள். மிதிவண்டியின் வேகம் 2 மீட்டர் பர் வினாடி எனில் அவளது வீட்டிற்கும் பள்ளிக்கும் உள்ள தொலைவினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. வேகத்தோட ஃபார்முலா வந்து தொலைவு பை காலம். ஓகேவா? தொலைவு = வேகம் இன்ட்டு காலம். மிதிவண்டியின் வேகம் 2 மீட்டர் பர் வினாடி, காலம் 15 நிமிடங்கள். அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும். 15 × 60 = 900 வினாடி. தொலைவு வந்து வேகம் இன்ட்டு காலம் இல்லையா? வேகம் 2 மீட்டர், காலம் 15. வினாடியை வந்து 60 வந்து 900 வினாடி வரும். இது ரெண்டையும் பெருக்கணுன்னாக்கா தொலைவு கிடைக்கும். ஆன்சர் வந்து 1800 மீட்டர். ஒரு மகிழுந்து அமைதி நிலையிலிருந்து 10 வினாடிகளில் 20 மீட்டர் பர் வினாடி என்ற வேகத்தில் பயணம் செய்ய தொடங்குகிறது. மகிழுந்தின் முடுக்கம் யாதுன்னு கேட்டிருக்காண்ட. திசை வேகம் = 0, இறுதி திசை வேகம் v = 20 மீட்டர் பர் வினாடி, t = 10 வினாடிகள். டைமு முடுக்கம் a = u - v / t. அப்போ 20 - 0 / 10 என்னென்னா 2 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் முடுக்கம். ஓகே. அடுத்து ஒரு பேருந்தின் முடுக்கப்படும் வேகம் 1 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் எனில் அப்பேருந்து தனது 50 கிலோமீட்டர் பர் வினாடி என்ற வேகத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் பர் வினாடி என்ற வேகத்தினை அடைய எடுத்துக்கொள்ளும் காலத்தினை கணக்கிடுக அப்படிங்கிறாங்க. பேருந்தின் முடுக்கம் வந்து 1 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. திசை வேகம் 100 கிலோமீட்டர் பர் வினாடி, தொடக்க திசை வேகம் 50 கிலோமீட்டர், காலம் u - v / a வந்து 1 இல்லையா? ஸோ அப்போ 50 வினாடிகள் தான் ஆன்சர். 100 - 50, அப்போ 50/1 50. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.